அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சென்ற தொடரில் சாரா அம்மையார், ஹாஜரா அம்மையார் அவர்களை திருமணம் செய்து கொண்ட இப்ராஹிம் அவர்கள் பிறந்த குழந்தைகளை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். மட்டுமில்லாமல் பாலைவன மணலிலே ஹாஜரா அம்மையார் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் விடப்பட்ட நிகழ்வு நாம் தெரிந்து கொண்டோம் அல்லவா? அதன் தொடரில் முதுமையிலே அவர்கள் குழந்தை பெற்றெடுத்தார்கள் என்பதை நாம் ஏற்கனவே சென்ற தொடரில் சொல்லியிருந்தோம். முதுமையிலே குழந்தை கிடைத்தது. ஆனால் அந்த குழந்தை கிடைப்பதற்காக வேண்டி அவர் எடுத்த முயற்சி என்ன தெரியுமா? இன்னைக்கு எத்தனையோ பேர் உலகத்துல பூமியில வாழக்கூடியவர்கள் குழந்தை இல்லைன்னு சொல்லி மருத்துவமனை வாசல்களிலே தன்னுடைய தவமாய் கிடைக்கூடிய வாழ்க்கையில் நிலையெல்லாம் பார்க்கிறோம். ஆனா இப்ராஹிம் அவர்களும் தவம் கிடந்தார்கள். யாருடைய வாசல் தெரியுமா? தன்னை படித்து ரப்புடைய வாசலிலே, ரப்பி ஹபுலி மினஸ் சாலிஹீன், சாலிஹான குழந்தை எல்லாம் எனக்கு தருவாயா என்று அவர்கள் கேட்ட துவா தான் இன்று நாம் குர்பான் என்ற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கு முன்னுதாரணமாக திகழ்ந்ததுன்னு சொன்னா அது மிக இல்லை. நாம் கவனிக்க வேண்டும். அவர்கள் அல்லாஹ்விடத்துல துவா செய்தார்கள். என்ன துவா செய்தார்கள்? அல்லாஹ் குழந்தைய கொடுத்தான், முதுமையில கொடுத்துட்டான்னு சொல்லி சந்தோஷமா போய் போறதில்லை. அல்லாஹுக்கு நன்றி செய்ய வேண்டும். அவர் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில் இஸ்ஹாக், முதுமையில் எனக்கு இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் கொடையா அளித்திட்ட அல்லாஹுக்கு அனைத்து புகழும் உரியன. இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பாடங்கள். அல்லாஹ் கொடுத்த நியமத்துகள் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? நியமத்துக்கு கிடைச்ச உடனே செய்யக்கூடாது, அல்லாஹ் மறந்துடக்கூடாது. அல்லாஹுக்கு நன்றி செலுத்தும் என்பதை இப்ராஹிம் அவர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நமக்கு பாடமாக எடுத்து சொல்கின்றார்கள். மேலும் சொன்னார்கள், அல்லாஹ் துவா செய்தார்கள், ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி மின் துர்ரியத்தி ரப்பனா வ தக்கப்பல் துஆ, ரப்பே என்னையும் எனது சந்ததி உள்ளவரையும் தொழுகையை நிலைநிறுத்துவராக ஆக்குவாயாக. நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்ம சந்ததிக்காக எவ்வளவு விஷயங்கள் நாம் முயற்சி செய்கின்றோம். பொருளாதாரத்தை சேகரிக்கிறோம். இவையெல்லாம் சிறப்பான ஒன்றா என்று சொன்னால் கண்டிப்பாக கிடையாது. எது சிறப்பானது? அவருக்கு நாம் செய்யக்கூடிய துவா. இன்னும் சொல்ல போனால் இபாதத் விஷயத்திலே, இறை வணக்கத்தை விஷயத்திலே, என்னை போன்று என் சந்ததிகளுமே ஆக வேண்டுமே, இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டுமே என்பதை இப்ராஹிம் அவர்கள் இந்த துவா மூலம் நமக்கு காட்டுகின்றார்கள் நண்பர்களே. எனவே நான் சென்ற தொடரில சொல்லும் பொழுது பாலைவனத்திலே விட்டார்கள் என்று சொல்லியிருந்தேன். அவங்க ஈராக் பாபிலோன்ல பிறந்தாங்க. பிறகு என்ன செய்யறாங்க? அவங்க சிரியா அந்த பகுதியெல்லாம் கடந்து வந்தவர்கள் இப்ராஹிம் அவர்கள். பலஸ்தீனெல்லாம் கடந்து இருக்கிறாங்க. உலமாக்கள் சொல்லுவாங்க, வரலாற்றில ஷாம் தேசத்திலிருந்து இப்ராஹிம் அவர்கள் மக்காவுக்கு வந்தாங்க இல்லையா? அது எத்தனை கிலோமீட்டர் தெரியுங்களா? ஒரு சின்ன குறிப்பு, 1280 கிலோமீட்டர். இப்ராஹிம் அவர்கள் ஷாமிலிருந்து மக்காவுக்கு வந்த தூரம் 1280 கிலோமீட்டர். வாகன வசதி கிடையாது. இன்னைக்கு இருக்க போல இன்னைக்கு காலைல ஏறினோம்னா உடனே மத்தியானம் போய் இறங்குற விஷயங்கள்லாம் கிடையாது. 1280 கிலோமீட்டர் இப்ராஹிம் நடந்திருக்கின்றார்கள் விடுவதற்காக வேண்டி. திரும்ப வருதுக்கு 1280 கிலோமீட்டர். அதே போன்று கனவு பார்த்த பிறகு மகனை அறுக்கிறதுக்காக போனாங்களே, அது 1280 கிலோமீட்டர். திரும்ப மீண்டும் வந்தாங்க 1280. இதே போன்று 4-5 தடவைகள் இப்ராஹிம் அவர்களும் செய்யறாங்க. அந்த மக்காவுக்கும் ஷாமுக்கும் இப்படி பயணப்பட்டு கொண்டிருந்தார்கள், வாகன வசதி இல்லாமல். காரணம் என்ன? இதெல்லாம் எந்த தைரியத்தில் அவங்க போயிருந்தாங்கன்னு சொன்னா, இறைவன் இருக்கிறான், இறைவன் நமக்கு காப்பாற்றுவான், இறைவன் நமக்கு போதுமான என்ற தைரியத்துல நாமும் நம்முடைய வாழ்க்கையில நாம் இதே போன்று இறைவன் மீது முழுமையா நம்பிக்கை வைத்து விட்டோம் சொன்னால் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம்மை முழுமையாக அல்லாஹ் நமக்கு காப்பாற்றுவான். ஏன் நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியாகல அப்ப என்ன செய்யறாங்க? தன்னுடைய அந்த குழந்தையும் தன்னுடைய மனைவி விட்டுட்டு வந்தாங்க இல்லையா? இவர்கள் வந்த பிறகு சில காலம் கழித்த பிறகு இவர்கள் கனவு ஒண்ணு பார்க்கறாங்க. கனவுல என்ன சொன்னா, இப்ராஹிம் அஸ்ஸலாமுடைய இந்த மகன் இஸ்மாயில் அஸ்ஸலாம் கொஞ்சம் அந்த பருவ வயது அடைந்த நேரத்துல கனவுல பார்க்கறாங்க, அல்லாஹ்வுடைய உத்தரவு அந்த மகனை அறுக்கணும்னு சொல்லி. நான் சென்ற அந்த குர்பானி தொடர்ல சொல்லியிருப்பேன். அல்லாஹ்வுடைய உத்தரவு. அந்த கனவு பார்த்து என்ன செய்யறாங்க? தன்னை மகனை அறுப்பதற்காக முனைந்தாக இப்ராஹிம் அவர்கள். எந்த ஒரு தந்தையும் செய்ய துணியாத ஒரு செயல். ஆனால் இவர்கள் செய்ய துணிந்தார்கள் சொன்னால் இறைவன் மீது இறை காதலால். ஆனா அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அந்த இப்ராஹிம் அவங்க பிறந்த குழந்தை இருக்கு, சாலியான குழந்தைய அல்லாஹ் கொடுத்தான். அவங்க துவாவுக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் சாலியான குழந்தைய கொடுத்தான். அவங்க அல்லாஹ்கிட்ட துவா செய்தார்கள் இல்லையா, சாலியை கொடுன்னு சொல்லி. சாலியான குழந்தை
தன் மகன்கிட்ட வந்து கேட்குறாங்க, மகனே நான் கனவு பார்த்தேன், சொந்தூர் மாதத்தில் அவனை அறுப்பதா கனவு என்ன சொல்ற? அவங்க சொன்னாங்க, இஸ்மாயில் இஸ்லாம் அல்லாஹ் அவங்க என்ன ஏவப்படுது அதை நீங்க செய்யுங்க, என்னை நீங்க பொறுமையா பார்ப்பீங்க, பொறுமையாக பார்ப்பீங்க இன்ஷா அல்லாஹ் என்பதா சொன்னாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகள் பிள்ளை ஆகிவிட்டாங்கன்னு சொன்னா, தந்தையுடைய பேச்சை கேட்கக்கூடிய பிள்ளைகளாக, இறைவனுடைய கட்டளை கேட்கக்கூடிய பிள்ளை ஆகிட்டாங்கன்னு சொன்னா, இதை விட உலகத்துல உங்களுக்கு வேற எந்த விதமான நியமத்துக்கும் பெருசு இல்லைங்க. எனவே தான் நம்ம பிள்ளைகளும் செய்யணும், சாலியான பிள்ளைகளை ஆக வேண்டும், அல்லாஹ் துவா செய்ய வேண்டும். பிறகு அந்த பிள்ளைகளை சாலியான முறையில சாலியான தருத்தி போல் அந்த பிள்ளையை நாம் வளர்த்து விட்டோம் சொன்னால் மிகப்பெரிய வெற்றி உள்ள பிள்ளைகளா அந்த பிள்ளை ஆவாங்க. ஆக அந்த குர்பானியுடைய வணக்கம் அதுல தான் வருது. சாலியான பிள்ளையா இருந்தாங்க, அல்லாஹ் அதுக்கு பதில் தான் என்ன செய்யறான், அவங்களுக்கு வந்து ஆட்டை கொடுத்தான், அதை குர்பானி கொடுத்தாங்க, அது தொடர்ந்து தான் செஞ்சிருக்கிறோம். நம்ம குர்பானி காலம் முழு கியாமத் வரைக்கும் குர்பானி வணக்கத்தை நிறைவேற்றும். இது நம்ம வந்து குர்பானியுடைய தியாகம் என்ற தலைப்பில் நாம் பேசி இருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். ஆக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய சிரமம் எடுத்து அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முழுமையா நடந்து கொண்டிருந்தாங்க கூட, கட்டுப்பட்டாலும் கூட அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் கொஞ்சம் சோதனை மட்டும் செய்யல. அல்லாஹ் சோதனை செஞ்சுக்கிட்டே இருந்தான், சோதனை செஞ்சு கொண்டே இருந்தான். இப்படி அவங்க சோதிக்கப்பட்ட அந்த தன்னுடைய மகனை அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, அறுக்க முன்வைந்தாங்க இல்லையா? இந்த சோதனையில அவங்க வெற்றி அடைந்தனால்தான் அல்லாஹ் செஞ்சான், அல்லாஹ் அவர்களுக்கு ஹலீல் என்ற பட்டத்தை அல்லாஹ் கொடுத்தான். இறைவனுடைய நண்பன், அல்லாஹ்வுடைய நண்பரா அவர்கள் ஆனார்கள். பிறகு அல்லாஹ் நண்பி ஆயிட்டாங்களே, போதும் ஆயிடுச்சா, அல்லாஹ் விட்டுட்டானா தன் நண்பா தன் ஃப்ரெண்ட் ஆயிட்டு நம்ம யாருக்கணும் சரி ஃப்ரெண்ட் நம்ம கஷ்டப்படுத்த மாட்டோமே, அதுமாதிரி அல்லாஹ் என்ன கஷ்டப்படாம விட்டான்னு சொன்னா இல்ல. அல்லாஹ் சொல்லி இருந்தார், நான் சொல்றான் அல்லாஹ், வைதுபுத்தலா இப்ராஹிம் ரப்பு பி கலிமாத்தின் ஃபதம்மஹுன்னு சோதனை செஞ்சோம். அவர் இப்ராஹிம் சோதிச்சுக்கிட்டே இருந்தோம், தொடரா சோதிச்சே இருந்தோம். அந்த சோதனைகளை என்ன செஞ்சிட்டாங்க, இப்ராஹிம் அவர்கள் வெற்றி அடைந்தார்கள், அந்த சோதனையை நிறைவு செய்தார்கள். அந்த ஒரு தொடர்ல தான் என்ன செஞ்சான் அல்லாஹ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறகு குர்பானியுடைய காலத்திற்கு பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டுன்னு செஞ்சாங்க, இப்ராஹிம் பிரிஞ்சுட்டாங்க. ஹாஜரா அம்மா வஃபாத் ஆயிட்டாங்க. பிறகு ஒரு நேரத்தில் வருகின்றார்கள், அல்லாஹுடைய உத்தரவு காபத்துல்லா கட்ட சொல்லி உத்தரவு தன் மகன்கிட்ட வந்து சொல்றாங்க, நீங்க எனக்கு உதவி செய்யணும். அல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கிறான். அத்தா மகனும் சேர்ந்து அந்த காபத்துள்ள ஆலயத்தை எழுப்புனாங்க. அந்த காபத்துள்ளாக்கு தான் செஞ்சிருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு ஆண்டுகளும் நம்ம மனசெல்லாம் துடிச்சுக்கிட்டு இருக்கு. அத்தா மகனும் சேர்ந்தாங்க, கட்டினாங்க. அவங்க நின்று கட்டிய அந்த இடத்துடைய அடையாளமா அல்லாஹ் இப்ராஹிம் சாஹிப் நின்ற பாத அணிகளை அல்லாஹ் அங்க பதிவு செஞ்சு வச்சிருக்கிறான். மக்காம் இப்ராஹிம் என்பதாக வரலாற்றுல குர்ஆன்ல பதிவு செய்யப்படுகின்றது. மட்டுமில்லாமல் வத்தஹிது மின் மகாம் இப்ராஹிம் முஸல்லா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற இடத்தை தொழுகிறமாக எடுத்துக்கொள்ளுங்க என்பதை அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். அதான் காபத்தை தவாப் செய்யக்கூடியவர்கள் அந்த 7 சுற்றுக்கு பிறகு 2 ரக்காத் என்ன செய்யணும், அங்க சுன்னத் தொழுவணும். காபத்துல்லா அந்த மக்காம் இப்ராஹிம் முன்னோக்கினே செய்யணும், தொழுவ வேண்டிய விஷயத்துக்கு உலமாக்கள் சொல்லி காட்டுவாங்க. ஆக நண்பர்களே, சகோதரர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சிந்தனை செஞ்சு பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இப்ராஹிம் எப்படியெல்லாம் சோதனை செய்தான், அவர்கள் எப்படியெல்லாம் அதில் பொறுமை காத்தார்கள். அல்லாஹ் சொன்னா ஒரு வசனத்துல, இது கால் அப்பு அஸ்லீம், அல்லாஹ் சொன்னா கட்டுப்படுங்க, வழிபடுங்கன்னு இப்ராஹிம் அல்லாஹ் சொன்னா. உடனே அவர் சொன்னார், அஸ்லம், நான் வழிபட்டு விட்டேன், கட்டுப்பட்டு விட்டேன். எந்த விதமான கேள்வி இல்லை, கட்டுப்பட்டாங்க. தன் பிள்ளைகளுக்கு சொல்லும் போது வசீர் செய்யறாங்க. தன் இறுதி கட்டத்தில் அடைஞ்ச இடத்துல கூட தன் பிள்ளைகளுக்கு சொன்னாங்களாம், ஃபலா தமூத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், நீங்க முஸ்லிமா தவிர நீ மௌத் ஆகக்கூடாது. இந்த முஸ்லிம் என்ற பேரையே அல்லாஹ் இப்ராஹிம் சோரிய பேரா அல்லாஹ் சொல்லுவான். வலாக்கின் கான ஹனீஃபம் முஸ்லிமா மாக்கான இப்ராஹிம் யஹூதிய வலா நஸ்ரானி. அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிம் இருக்காரு யூதரா இல்ல கிறிஸ்தவரா இல்ல, யூதரும் இல்ல கிறிஸ்தவர், யார் அவரு, ஹனீஃப முஸ்லிமா, அசுத்தமான முஸ்லிம் அவரு. அந்த முஸ்லீமுடைய பேரை தான் அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கு. நம்ம எல்லாம் உலகத்துல முஸ்லீமா வாழ்றோம்னு சொன்னா அதுக்கு அவர்கள் மிகப்பெரிய ஒரு காரணியாக இருந்து கொண்டிருக்காங்க நண்பர்களை. ஆக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த சோதனையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சோதனை செஞ்சான், அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியும் கொடுத்தான். இந்த சோதனைக்கு பிறகு இப்ராஹிம் அவர்களுக்கு அல்லாஹ் இமாம் என்ற ஒரு பட்டத்தை கொடுத்தான். இன்னைக்கு இமாம் என்பது இருக்கு, நம்ம பள்ளியில தொழிலுக்கிற இமாம் என்பதா கறந்து போகிறோம். ஒரு இமாம் என்பவங்க அந்த ஊருடைய பொறுப்பாளர்களாக, அந்த நாட்டை ஆளக்கூடியவர்களாக, இப்படித்தான் நபிசாசம் காலத்துல இருந்துச்சு. யாரு ஹலிஃபாவோ அவங்க தான் தொழில் வைப்பாங்க. உமர் தான் ஹலிஃபா, அவங்க தான் தொழில் வைப்பாங்க. அலி தான் ஹலிஃபா, அவங்க தான் தொழில் வைப்பாங்க. அவங்க தான் இமாம் தான் ஊருடைய பொறுப்பாளர். இன்னைக்கு பள்ளி வாசலுடைய பொறுப்போடு இமாம்கள் சுருக்கப்பட்டுட்டாங்க. ஆனாலும் கூட அல்லாஹ்
இந்த இமாம் என்ற பட்டத்தை கொடுப்பதற்காக வேண்டிய எத்தகைய சோதனை இப்ராஹிம் சாமி கொடுத்தானோ அதே போன்ற சோதனை தான் இமாம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அனுதினமும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற நிலையை நாம் பார்க்க முடியுது. இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் இமாமத்துடைய பட்டத்தை கொடுத்தான். இன்னி ஜாயிருக்கள் என்னாசி இமாமா என்ன செஞ்ச உங்க தலைவரா ஆக்குறோம் அல்லாஹ் சொன்னா. இப்ராஹிம் சாவுக்கு லேசப்பட்டவங்க இல்லை, உடனே செஞ்சாங்க, அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சாங்க. என்ன தெரியுங்களா, அல்லாஹ் என்ன மட்டும் இல்லை, என் சந்ததியும் இமாமா ஆக்கி விடு, என் சந்ததிகளும் இமாம கொடு, தலைவர் நல்ல தலைவர்கள் கொடுன்னு சொல்லி அல்லாஹ் துவா செஞ்சாங்க. இன்னொரு வசனத்துல காபத்துல்லா கட்டின பிறகு அத்தா மகனும் சேர்ந்து காபத்துல்லா கட்டி முடிச்ச பிறகு அல்லாஹ் கிட்ட கேட்கறாங்க. அல்லாஹ் சொன்னா, காபத்துல்லா கட்டிட்டீங்களே இப்ராஹிமே, நீங்க என்ன செய்யுங்க, மக்களுக்கு அறைக்கோள் விடுங்க, இந்த காபத்துல்லா பக்கம் அழைப்பு கொடுங்க. அல்லாஹ் சொன்னா, அழைப்பு கொடுத்தாங்க. பிறகு அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க, அல்லாஹ் அரைனா மனாசிக்கனா, இந்த காபத்துல்லாவை சுற்றி வரக்கூடிய ஹஜ்ஜி செய்யக்கூடிய சட்டத்திட்டங்களை அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி கொடுன்னு சொல்லி அல்லாஹ் இதை கேட்டாங்க. அல்லாஹ் எல்லா சட்டத்திலும் அல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்கு. இன்னைக்கு ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவங்களுக்கு எனக்கு அதை பத்தி தெரியல இதை பத்தி தெரியலன்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது. எல்லாம் குர்ஆனும் ஹதீஸும் நம்ம உலமாக்கும் தெளிவாமல் சொல்லி கொடுத்துருக்கலாம், நம்ம படிக்க மட்டும் தான் பாக்கியா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்ராஹிம் துவா செஞ்சாங்க. என்ன துவா தெரியுங்களா, ரப்பனா பஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும். இப்ராஹிம் சாமும் இஸ்மாயில் சாமும் காபத்துல்லா கட்டி முடிச்ச பிறகு அல்லாஹ் இவர்கள் சந்ததியில ஒரு நபி அனுப்பு, ரசூல் அனுப்பு. எத்லோ அலிம் ஆயாத்திஹி ஜக்கீம் அலிம் கிதாப். அவர் என்ன செய்வாரு, உன்னுடைய வசனங்கள்லாம் ஓதி காட்டணும், மக்களை பரிசுத்தப்படுத்தணும், வேதத்தை கற்றுக் கொடுக்கணும், அப்படி நபியை அல்லாஹ் அனுப்புன்னு சொல்லி துவா செஞ்சாங்களே. அந்த துவாவுடைய பலன் யார் தெரியுங்களா, நம்முடைய தலைவர் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அவர்கள் என்பதாக நம்ம வரலாற்று பதிவு செய்யப்படுது. அந்த துவாவுக்காக வேண்டி அல்லாஹ் இப்ராஹிம் முகமது ஸல்லல்லாஹு அல்லாஹ் செஞ்சிருக்கிறான். இந்த உம்மத்தின் நபி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இஸ்மாயில் சாமுடைய சந்ததியில வந்த ஒரு நபி, ஒரே ஒரு நபி, உலகத்துடைய கடைசி நபி, எல்லா உள்ளத்தையும் ஆளக்கூடிய நபி யாருன்னு சொன்னா நம்ம நபி ஸல்லல்லாஹு அவர்கள். இந்த துவாவுடைய வெளிப்பாடு தான் அவர்கள். ஏன் நண்பர்களை சகோதரர்களை அல்லாஹ்வின் நல்லதாக நாம் சிந்தனை செஞ்சு பார்க்கணும். உலமாக்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ் இந்த இமாம் என்ற பட்டத்தை அல்லாஹ் லேசில் கொடுக்கலங்க. 3 பெரிய சோதனைங்க அல்லாஹ் என்ன செஞ்சு சோதனை முடிவுல தான் அல்லாஹ் கொடுத்தான். என்ன சோதனை தெரியுமா, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சுருக்கமா சொல்லணும்னு சொன்னா 3 பெரிய நெருப்பு கொண்டோம். நம்மொரு ஆள் நெருப்பு கொண்டும் தயாரிக்கப்பட்டு போடப்படும் போது கூட கொஞ்சம் கிஞ்சிட்டோன்னு சில அவங்க மனம் தளரல. அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் காப்பாத்துவான். ஜிப்ரீல் வந்துட்டாரு, நீ வேணாம், உன் உதவி தேவையில்லை, அல்லாஹ் போதும். அவர்கள் மனம் தளரவே இல்லை. 2வது என்ன தெரியுமா, மனைவி மகனெல்லாம் பாலினத்தை அல்லாஹ் விட சொன்னா இல்லையா, விட்டாங்க பார்த்தீங்களா. அந்த நேரத்துல முதுமையில பெற்றெடுத்த குழந்தையாச்சு, தனக்கு குழந்தை ஒரு சந்ததி பெற்றெடுத்த மனைவி ஆச்சு, எப்படி விட முடியும் என்று எந்த கேள்வியும் இல்லை, கொஞ்சம் கூட சஞ்சலம் இல்லை, விட்டுட்டாங்க. 3வது என்ன தெரியுங்களா, 3வது விஷயம்தான், பெற்ற மகனை அறுத்து பலியிட வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னா இல்லையா. பெற்ற மகனை சஞ்சலமே இல்லை, அறுத்தாங்க. உள்ளத்துக்குள்ள அவ்வளவு வலி இருந்திருக்கும். ஆனா அது வலியெல்லாம் அவர்கள் என்ன பொறுத்து கொண்டாங்க, யாருக்காக வேண்டி, தன்னை படைத்த ரப்புக்காக வேண்டி அவர்கள் பொறுத்து கொண்டு அறுத்தார்கள் அல்லவா. அப்படிப்பட்ட அந்த ஒரு வணக்கம் தான் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறோம், குர்பானி வணக்கம். இந்த 3 சோதனைக்கு பிறகுதான் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், அவர்களுக்கு இமாம் என்ற பட்டத்தை கொடுத்தான். எனவே இமாமாக இப்ராஹிம் அவர்கள் இருக்கின்றார்கள். இந்த சமுதாயத்துடைய முன்னுதாரணமாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான். இப்ராஹிம் அவரை பற்றி சொல்லும்போது உஸ்வத்துன் ஹசன், அழகிய முன்மாதிரி இருக்கிறது இப்ராஹிம் அவருடைய வாழ்க்கையில என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்யக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் நமக்கு இப்ராஹிம் வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எனவே அப்படிப்பட்ட இப்ராஹிம் வாழ்க்கையை அவர் காலம் முழுவதும் நாம் நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டும். நான் முன்னதாக உங்களுக்கு ஒரு தடவை சொல்லியிருப்பேன். என்ன, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த ஷரியத், இஸ்லாமிய ஷரியத்தில இப்ராஹிம் எந்த அளவுக்கு அல்லாஹ் புகழ வைத்திருக்கின்றால், தொழுகையில் நாம் ஓதக்கூடிய செலவாத்து தான் சிறந்த செலவாத். அந்த செலவாத்தில எப்போதெல்லாம் நம்முடைய இந்த உம்மத்துடைய அருமை நாயகம் சாசனம் நாம் புகழுகின்றோமோ அப்போதெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமையும் குடும்பத்தால் நாம் நினைவு கூற வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம் சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உம்மத்துடைய தலைவராக இருக்கின்றார்கள். அல்லாஹ் நபி சாசனம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னான், என்ன சொன்னா தெரியுமா, சும்மா இலைக்கு அனித்தபி மில்லத் இப்ராஹிம் ஹனீஃபா, மில்லத் இப்ராஹிம் அந்த மார்க்கத்தை, அந்த நடைமுறையை நீங்கள் பின்பற்றுங்கள் என்பது அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன உத்தரவு. ஏன் நமக்கும் அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான், குல் ஸதக்கல்லாஹ் ஃபத்தபிஉ மில்லத் இப்ராஹிம் ஹனீஃபா. அல்லாஹ் உண்மை சொல்கின்றான், நபியே சொல்லுங்கள், அல்லாஹ் உண்மை சொல்லுகின்ற ஃபத்தபிஉ மில்லத் இப்ராஹிம் ஹனீஃபா, மில்லத் இப்ராஹிம் அவருடைய அந்த மார்க்கத்தை, அந்த நடைமுறையை நீங்கள் பின்பற்றுங்கள் என்பது அல்லாஹ் இந்த உலக மக்களுக்கு கியாமத் வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி. எனவே நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கும் சொல்லப்பட்டு விட்டது, இந்த உம்மத்திற்கு நமக்கும் சொல்லப்பட்டு விட்டது. என்ன, மில்லத் இப்ராஹிம் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும், பின்பற்ற வேண்டும். எனவே அப்படிப்பட்ட மில்லத் இப்ராஹிம் நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் எடுத்து நாம் அமல் செய்யக்கூடிய மக்களாக காலம் முழுவதும் இப்ராஹிம் அவர்களை நினைவு கூர்ந்து நாம் போற்றக்கூடிய மக்கள் ஆகுவோமாக என்று கூறியவனாக உரையை முடிக்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.